வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு 3 சேர்ந்தாதே வாய் சவுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது நான் ஆத்தா சொன்னதே இருந்தாலும் இது 3ஐயும். சரி, இன்னொன்று இருக்குது. விசேஷக்கார வீட்டுக்கு போனால் நம்ம வெத்தலை போட்டுட்டு வருவோம், அது வாய் சவுந்துருக்கு. இன்னொன்று, கோயிலுக்கு போனால் சந்தனம், துண்ணூறு, குங்குமம் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு. வெத்தலை போட்டுட்டு வர்றப்ப அவங்க பார்த்து என்ன கண்டுபிடிச்சிருவாங்கன்னா இவங்க விருந்துக்கு போயிட்டு வர்றாங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? எங்கள் அம்மா அர்த்தம் சொல்லுது. விருந்து சாப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எதுக்க நம்ம கேட்போம், என்ன விசேஷ காலத்துக்கு போயிட்டு? இல்லை, சும்மா அந்த இப்படி போயிட்டு வரோம். அந்த வாய் ஒழிக்க முடியாது, மறைக்க முடியாது. வெத்தலை வாய் போடுறது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரப்பே நம்ம பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம். அவங்க நிகழ்ச்சி ஒரு விசேஷத்துலேயும் போயிட்டு வரான்றது நம்ம அறிகிறோம். அவங்க தோற்றம் காமிச்சு கொடுக்குது. அப்படி இருந்து இல்லை, இந்த சும்மா கடை பக்கத்தையும் போயிட்டு வரோம் அப்படி சொல்கிறாங்களாம். கோயிலுக்கு போயிட்டு வரவங்க நல்லா தெரியும் கோயிலுக்கையும் போயிட்டு வரான்றத. எதனால்? அந்த குங்குமம், திண்ணூறு, சந்தனம் 3 அவங்க நெத்தியில் பூசியிருக்கப்பே இவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்றது நம்ம எதுக்கு பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறானா, என்னக்கா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் சும்மா போயிட்டு வரோம். கண்ணால் பார்க்குறதே மக்கள் மனசை மறைக்கிறோமா. அந்த தோற்றமே நம்மளை காமிச்சு கொடுக்குது. அப்போ நம்ம ஒழிக்கிறோமா, மறைக்கிறோமா? இந்த கலியுகத்தில் அந்த உண்மையை யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நல்லாதான் தெரியுது. நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றதே பார்க்குறோம். அந்த சந்தனமும் வச்சு வரப்பே கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நான் கோயிலுக்கேமா போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் என்னவா? அதை மனசு சொல்லக்கூடாதான். ஏன், எதனால் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? இதில் என்ன இருக்குது? நான் கோயிலுக்கேமா போயிட்டு வர்றோம், நான் விசேஷக்கார வீட்டுக்கையும் போயிட்டு வரேன்னு சொல்கிறதுனால என்ன? மறைச்சு மறைச்சு மனுஷன் எல்லாத்தையுமே மறைக்க ஆசைப்படுறாங்க. இந்த மனசுக்குள்ளே கோயில் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டா வேலையே முடிஞ்சிடும். விருந்து போயிட்டு வரோன்னா முடிஞ்சிடும். எதுக்குனால இப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்மளை ஒருத்தர் தவறாக ஏன் பேசுகிறாங்கன்னா நம்ம செயல்னாலதே தவறாக பேசுகிறாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் இவங்க நம்மளை இப்போ புரணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. உண்மையை சொன்னால் அதுக்கு பேச்சே இல்லை. நீ மறைச்சு பேசுகிறதுனால அது உன்னை தவறாக பேச வைக்கிது. உன்னுடைய நீண்டே அதை வைக்கிற. அவங்க உன்னை பேசணும்னு நினச்சி பேச கிடையாது. நீயே உன்னை தவறாக பேச நீனே காரணம். எங்கே போயிட்டு வந்தோமா, இங்கே போயிட்டு வந்தோமா, வேலை முடிஞ்சு. அடுத்து உன்னை பற்றி அவங்க பேசவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. சரி, கோயில் போயிட்டு வந்தியா? சரிம்மா, பரவாயில்லம்மா, போய் சாமி கும்பிட்டு வந்தியா? ரைட்டு. விசேஷத்துக்கு போனீங்களா? சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்களாம்மா? சரி, போயிட்டு வந்து சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் பொய் சொல்ல போய் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசுவாங்க. அவள் கோயிலுக்கே போயிட்டு வரா, நான் கேட்குறேன் எப்படி போய் சொல்கிறா பற்றியா? அப்போ அந்த வார்த்தை நீளுது. நம்மளை பேச வைக்கிறதுக்கு யார் காரணமோ நம்மளே. இது ஒரு விஷயத்தே ஆத்தா சொல்லியிருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. எதையும் மறைக்க தேவையில்லை. எதை சொல்லணும்னு சொல்லிடுங்க. இதனால் என்ன? அப்புறம் அவங்க எங்களை எப்போ பார்த்தாலும் பேசுகிறாங்க, திட்டுறாங்க, இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, நம்மளே சொல்லிக்கிறோம். இது நம்மளை தப்பு சொல்லுறதுக்கு இதில் வேலையே கிடையாது. நம்மளே காரணமாக இருந்துட்டு ஐயோ எங்களை திட்டுறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளே திட்டு வாங்கிக்கிறோம். விலை கொடுத்து வாங்குகிறோம். ஒரு வார்த்தை உண்மைன்னு சொல்கிறத போய் மறைச்சி பேசுகிறதுனால நம்ம விலை கொடுத்து வாங்கி நம்மளை கெட்ட பேர் ஆக்கிக்கிறோம். இந்தமாரி யாரும் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏற்கனவே தான் பார்த்து கேட்குறாங்களா, அவளுக்கு தெரிஞ்சதேனே கேட்குறாங்க, அது உண்மைன்னு சொல்லிட்டு போயிடணும். இனிமேல் யாராச்சும் மறைப்பீங்க? இனிமேல் ஆத்தாக்கிட்ட கற்றுக்கிட்டதுனால ஆத்தா அவங்களுக்கு சொல்கிறா. ஏன் சொல்கிறான்னா, ஐயோ எங்களை அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, பக்கத்துக்கு வர புரணி பேசுகிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு. ஏன் திட்டுறாங்கன்னா, ஒன்னால தான் நீ திட்டு வாங்குறேன்னு சொல்கிறா ஆத்தா, வேறு ஒன்றும் இல்லை. நீ சொன்ன ஒரு தவறுனால நீ திட்டு வாங்குற, நீ ஏன் சொல்கிற? உண்மைன்னு சொல்லி போயிட்டே இரு. அதனால் இனிமேல் எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா, இந்த கதையை கேட்குற எல்லாருமே அம்மா சொன்ன மாதிரி உண்மையை உறக்க சொல்லுங்கள், ஆமன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. நம்மளை பற்றி அவள் பேச மாட்டான், அவளுக்கு நம்ம கெட்ட பேர் வாங்க மாட்டோம், திட்டு வாங்க மாட்டோம். சரியா?